ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க, கோகனட் பர்ஃபி. இது வெறும் ரெண்டு பொருள் வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளும் கூட. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 2 மூடி தேங்காய், ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாங்க, வெறும் தேங்காய் மட்டும் அடித்து எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடித்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இது கூட வந்து இதையும் வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சிடலாங்க. இப்போ அது தனியாக அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க. 3 கப்புக்கு வந்து 1 கப்பு ஊற்றுங்க போதும். இப்போ இது வந்து மெல்ட் ஆகட்டும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் போதுங்க. எடுத்து தொட்டு பாருங்க, இன்னும் வரல, அதனால கொஞ்ச நேரம் இன்னும் வைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க.
பாருங்க வந்துடுச்சு ஒரு கம்மி பதம். பாருங்க ஒரு கம்பி பதம் வந்திருக்கு கையில தொட்டு பார்த்தா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த உடச்சக்கல்ல வந்து பொடி பண்ணதை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் வந்துடும் நமக்கு. பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம். பாருங்க லைட்டாக வந்து நமக்கு திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்.
அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழியாக இருக்கிற தட்டாக பார்த்துக்கோங்க. சைடில் எல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க நெய்யை. இதுவும் வந்து திக் ஆயிடுச்சுங்க. இது வந்து சூடு அரைச்சி அப்படின்னா இன்னும் கெட்டி ஆயிடும். பாருங்க, நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் வந்து நம்ம அதை எடுத்து வந்து ஊற்றிக்கலாங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடு அரைச்சி அப்படின்னா நல்லா திக்காயிடும், கெட்டி ஆகிடுங்க, பர்ஃபி மாதிரி ஆகிடும். இது மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாங்க. பாதாம் வந்து மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து சூடு ஆறட்டுங்க. லைட்டாக சூடாக இருக்கிற போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடு இருக்குது இன்னும். இப்போயே கட் பண்ணாதான் கட் பண்ண முடியும். அதனால் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்போ கத்தியில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா சூடானதும் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபி மாதிரி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.